மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை வாசிக்க தெரியாதவர்கள் எளிமையாக வாசிப்பதற்காக இந்த பாடத்தை நம்ம இந்த தொலைக்காட்சி வழியாக வழங்கி வருகிறோம். இதில் 90க்கு மேற்பட்ட சதவீதம் சட்டங்களை நம்ம பார்த்து விட்டோம். இன்னும் ஓரிரு சட்டங்கள் தான் மீதம் இருக்கிறது. அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். என்ன பார்க்குறோம்னு கேட்டால், ஒரு எழுத்துக்கு சுக்கூன் இருக்குது. ஒரு எழுத்துக்கு என்ன இருக்குது? சுக்கூன் இருக்குது. அதுக்கு பிறகு வரக்கூடிய எழுத்தில் ஷத்து இருக்குது. சுக்கூனுக்கு அடுத்து ரெட்டை குறியீடு உள்ள எழுத்து வருது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால், இந்த சுக்கூன் வச்ச எழுத்து இருக்குல்ல, இந்த எழுத்தை காலி பண்ணிவிட்டு அந்த சத்து வச்ச எழுத்து இருக்கும்ல, அந்த எழுத்தாக மாற்றிக்கணும். இதை உதாரணம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். உதாரணமாக இந்த மூணாவது இருக்கக்கூடியதை பாருங்கள். அது தபையன காணா இருக்குது. அதுக்கப்புறம் தால் இருக்குது. காணா தாலில் சுக்கூனு இது கது, அது ஒரு சொல்லு. அதுக்கப்புறம் தாங்கிற சொல் இருக்குது. தாக்கு மேலே அகரம் இருக்குது, தானா. அப்புறம் பா இருக்குது, மேலே கோடு பானா தப. அப்புறம் யாங்கிற சொல் இருக்குது, அதில் மேலே கோடு இருக்குது, தபைய. அந்த யாவில் ரெட்டை குறியீடு வரை இருக்கிறது, அழுத்தணும், தபைய. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, மேலே குறியீடு தபையன. அப்போ கதுன்னு ஒரு சொல் இருக்கிறது, தபையனன்னு ஒரு சொல் இருக்கிறது. முதல் சொல் கது, ரெண்டாவது சொல் தபையன. இப்படி வரக்கூடிய நேரத்தில் இந்த ரெண்டாவது சொல் இருக்குல்ல, அதில் பாருங்கள், அதுலேயே சத்தை வர போட்டு வச்சுக்கிறாங்க. அது இத்தனா தானான்னு ஆரம்பிக்காது. ஒரு சொல்லுடைய ஆரம்பம் இத்தில் ஆரம்பிக்குமா? ஆனாவில் ஆரம்பிக்கும், ஈனாவில் ஆரம்பிக்கும், ஊனாவில் ஆரம்பிக்கும், இம்மன்னாவில் ஆரம்பிக்குமா? எந்த ஒரு மொழியில் எடுத்தாலும் ஆனா அவன்னா ஈனாவில் தான் எழுத்து ஆரம்பிக்கும். மனிதனில் மானாவில் ஆரம்பிக்கும், அல்லது முரம்னு மூணாவில் ஆரம்பிக்கும், அல்லது மீனாவில் மீயன்னாவில் ஆரம்பிக்கும். இதுவரை இம்மன்னாவில் ஒரு சொல் ஆரம்பிக்குமா? எந்த சொல்லும் ஆரம்பிக்காது தமிழில். அதே மாதிரி தான் அரபிலையும் ஆரம்பிக்காது. இந்த இடத்துல தாவில் ரெட்டை குறியீடு போட்டாங்கன்னா, இத்தும் தாவும் இருக்குல்ல, வெறுமனே தாவை போட்டு இந்த ரெண்டாவது சொல் இருக்குத தாவை போட்டு மேலே கோடு போட்டிங்கன்னா தானாக தான். அதில் அழுத்திட்டாங்கன்னு சொன்னால், அழுத்தும் போது என்ன செய்யணும்னு கேட்டால், இத்து தாண்டு வரும். இத்து தாண்டு ஒரு சொல்ல ஆரம்பிக்க இயலாது. அப்போ அந்த தனியாக பிரிச்சிங்கன்னா அந்த சத்து ரெட்டை குறியீடு இல்லாத மாதிரி வாசிக்கணும். தபையன முதல் சொல்லு கது, ரெண்டாவது சொல்லு தபையன, இப்படி வாசிக்கணும். ஆனால் இப்போ சேர்த்து வாசிக்கும் பொழுது இந்த தாலுக்கு ஒரு சுக்கூன் இருக்குது, இத்துண்டு. அந்த தாவில் ஒரு சுக்கூன், சத்து இருந்தால் ஒரு அடுத்த ஒரு சுக்கூன் இருக்குல்ல, சத்துனாலேயே இத்து தாவு தானே, இம்மு மா தானே. சத்து போட்டோன்னா இம்ம, அதான் சத்து. இல்லை லாவும். அப்போ இந்த சத்து போட்டிங்கன்னா அதில் ஒரு சுக்கூன் இருக்கிறது. அப்போ இது ஒன்று இருக்குது, இத்து ஒன்று இருக்குது. இந்த கதுங்கிறதுல உள்ள தாள் லைட்டாக உச்சரிக்கிறது. தபையன உள்ள தா கொஞ்சம் அழுத்தமாக இத்துன்னு சொல்கிறது. முதல்ல உள்ளது கது இத்து, ரெண்டாவது இத்து. கதுத்துன்னு படிக்க முடியுமா? ரெண்டையும் முடியாது. இப்படி சொல்ல என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த தாளை விட்டுறணும். தாள் என்ன செய்யணும்? தாளுக்கு சுக்கூன் இருக்கிறது, அடுத்த எழுத்துக்கும் சுக்கூன் தான் இருக்குது. சத்துனால சுக்கூன் தானே. ரெட்டை குறியீடு போட்டாலேயே அதில் ஒரு சுக்கூனும் இல்லாத எழுத்தும் இருக்குன்னு தானே அர்த்தம். அம்மன் இம்மன்னு போடுறோம். ஒரு மீமுல ரெட்டை குறியீடு போட்டோம்னா அதில் எத்தனை எழுத்து இருக்குது? ஒரு இம்மன்னாவும் இருக்கிறது, ஒரு மானாவும் இருக்கிறது. இம்மூன்னு எழுதுனீங்கன்னா அம்மு அப்படி எழுதுனீங்கன்னா அந்த மீமுல என்ன இருக்குது? இம்மு மூவும் இருக்கிறது. அப்போ அந்த சத்து போட்டிங்கன்னு சொன்னால் அதில் ஒரு இம்மன்னா, ஒரு இத்தன்னா, ஒரு இல்லைன்னா, அது ஒரு சொல்லு இருக்கிறது. அந்த மாதிரி வைக்கும்போது கது தபையன இப்படி சொல்லாமல் கத்த பையன, இந்த தாளை காலி பண்ணிடுங்க. இந்த அழுத்தத்தை அங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க. அப்போ காஃபுக்கு அப்புறம் அந்த தால் இருக்குல்ல, அந்த தாளுடைய இது கிராமர் ரீதியாக அதுக்கு வேறு வழக்கம் சொல்லுவாங்க. கிராமர் படிலாம் உங்களுக்கு சொல்லணும். இந்த அடையாளத்தை வச்சு புரிஞ்சிக்கிற மாதிரி எளிமையாக தான் சொல்லித்தர்றோம். அப்போ கது தபையன இப்படி தனியாக சொன்னால் அப்படி சொல்லணும். சேர்த்திங்கன்னு சொன்னால் கதுத்து தபையனன்னு சொல்லிடக்கூடாது. அந்த இதை காலி பண்ணிடணும். கத்த பையன, இந்த தாள் இல்லாத மாதிரி. இந்த ஏன் தாள் இல்லாத மாதிரி வருது? தாளுக்கு சுக்கூன் இருக்கிறது, அந்த தாளுக்கு அடுத்த தாவுக்கும் சுக்கூன் இருக்கிறது. சத்துனா சுக்கூன் தானே. ரெண்டுலேயும் சுக்கூன் இருக்கும் பொழுது இந்த முதல்ல உள்ள எழுத்தை விட்டுப்புட்டு
அதில் கொண்டே அழுத்திடணும். கத்த பையன கதுத்த பையனன்றது அது இருக்கும். இது எப்படி நம்ம வாசிக்கணும்? கத்த பையன, அந்த தாலி இல்லாட்டி எப்படி வாசிப்பீங்க? அப்படி தான் வாசிக்கணும். அதே மாதிரி புரிஞ்சு கொள்றதுக்கு அடுத்த சொல் என்னன்னு கேட்டால், ராவத்து ராணா இருக்குது. அடுத்த சொல்ல பாருங்க, நாலாவதாக உள்ள சொல்லு. அந்த ராணாவுக்கு மேலே கோடு இருக்குது, ராணா. ஒரு அலிஃப் ஒன்று சேர்த்துருக்குறாங்க, ராவண்ணா ரா. அப்புறம் வானா போட்டிருக்காங்க, வாவுக்கு மேலே கோடு வானா ராவ. அதுக்கப்புறம் தாலு, தாலுக்கு சுக்கூன் இத் ராவது, ராவதுன்னு ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் தூ இருக்குல்ல, அந்த தூவில் அதில் ஒரு சத்தை வேற போட்டு வச்சுக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் அந்த தாவில் ஒரு சத்து போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ இது இத்துன்னு ஆயிடுச்சு, அது இத்துன்னு ஆயிடுச்சு. ராவத்து ஹூண்டு அப்படி என்ன செய்ய அப்படி வருது. அப்புறம் ஹா இருக்குது, அதுக்கு ஒரு உகர குறியீடு போட்டிருக்கிறாங்க. அப்போ இதை ராவது இத்து ஹூண்டு இருக்குது, அதில் ராவது இத்து ஹூண்டு அப்படி இருக்குது வாசிக்கிறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், இதுலையும் சுக்கூன் இருக்கிறது, அந்த இத்துன்னு அழுத்துறதுலையும் ஒரு சுக்கூன் மறைமுகமாக இருக்கிறது. ரெண்டு இருக்கும் பொழுது முதல்ல உள்ள தாளை விட்டுருங்க. ராவத்துஹு, ராவத்துஹுன்னு சொல்லாமல் இப்படி சொன்னேன் ராவத்துஹு. ஏன்னா இது அழுத்துவதற்கு அங்கே சத்து இருக்கிறதுனால இந்த தாள் நமக்கு தேவையில்லை. கிராமர் பிரகாரம் எழுதணும். ஆனால் உச்சரிக்கையில் எப்படி உச்சரிக்கணும்னு கேட்டால், ராவத்துஹுன்னு சொல்லக்கூடாது, ராவத்துஹு. இந்த தாள் இப்போ இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் இல்லாத மாதிரி இப்படி வாசிக்கணும். அதே மாதிரி இந்த ஆறாவது சொல்ல பாருங்க, அலிஃப் இருக்குதா, கீழே கூட ஈனா தால் இருக்கு, தான கூட இது இது இதுன்னு இருக்கு, இதுங்கிற தனியாக வச்சிருங்க. அதுக்கப்புறம் லா இருக்குது. இந்த லாவில் மேலே கோடு இருக்குது, லான்னாச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் சத்து வருமா? வராது. ஆனால் சத்து போட்டிருக்கிறாங்க. அதை தனியாக சொல்கிறாங்க, அந்த சத்து இல்லாமல் தான் நீங்கள் வச்சுக்கணும். லான்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது, மேலே கோடு லால. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, அதில் ஊனா உகர குறியீடு லலமு. அப்புறம் வாவு இருக்கிறது, சுக்குன் இருக்கு, நீட்டிருக்காங்க லலமு. அப்போ இதுன்னு ஒரு சொல்லு, லலமுன்னு ஒரு சொல்லு. தனித்தனியாக நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த லலமூல லாதில் சத்து இல்லாமல் தான் அதை சொல்லணும். இருந்தாலும் பிரித்து சொன்னீங்கன்னு வைங்க, இது லலமு என்று சொல்லணும். இந்த சேர்க்கும்போது என்னவாயிரும்னு கேட்டால், இங்கே சத்து இருக்கிறதுனால அந்த தாளை காலி பண்ணிட்டு இல்லலமு இதுலமு இது சொல்லவே இயலாது. இது நீங்கள் சொல்வதா இருந்தால் இதையும் உச்சரிச்சுட்டு இல்லையும் உச்சரிச்சிங்கன்னு சொன்னால் வராது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த தாள் இல்லாத மாதிரி விட்டுருங்க. இல்லலமு இது லலமுன்னு இருக்கு. இல்லலமுன்னு என்ன செய்யணும், ஈய கொண்டை அந்த லாவில் கொண்டை ஜாயிண்ட் பண்ணி இல்லலமுன்னு படிக்கணும். அதே மாதிரி அடுத்த எழுத்து பாருங்க, அலிஃப் இருக்குது, மேலே கோடு ஆனா. அடுத்தது ஹாங்கிற எழுத்து இருக்குது, மேலே கோடு அஹ. அதுக்கப்புறம் தா இருக்குது, தாவுக்கு சுக்குன் இருக்குது, அஹத். அதுக்கப்புறம் தா இருக்குது, இந்த தாவுக்கு உகர குறியீடு இருக்குது, அகத்தூன் இருக்கிறது. இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த தாங்கிற எழுத்துக்கு சுக்குன் இருக்கிறது. அடுத்த எழுத்து தா, இது தேங்கிறவங்கள அந்த தேங்கிற எழுத்து. அந்த தேக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டால், சத்து இருக்குது. சத்துன்னா அதில் ஒரு சுக்குன் இருக்குதுன்னு அர்த்தம். மறைமுகம் இத்தனை உச்சரிப்பு இருக்குல்ல, அது ஒன்று இருக்குது. அப்போ தாவில் ஒரு இத்து இருக்கிறது, தாவில் ஒரு இத்து இருக்கிறது. இப்போ என்ன செய்யணும், அந்த முதல்ல உள்ள துவா இருக்குல்ல, அந்த துவா உச்சரிப்பை விட்டுட்டு தே மாதிரி என்ன செய்யணும், அதை வாசிக்கணும். அகத்து, அகத்துன்னு என்ன செய்யணும், இந்த எழுத்தை அந்த எழுத்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி ஒன்றாச்சு. அதே மாதிரி அடுத்த சொல்ல பாருங்க, 12வது சொல்லு. அதில் என்ன இருக்குது, அலிஃப் இருக்கா, அலிஃபு கீழே கோடு ஈனா. அதுக்கப்புறம் ரா இருக்குது, அந்த ராவுக்கு சுக்குனும் இர். அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, காணா மேலே கோடு இருக்க. அப்புறம் பா இருக்குது, அதில் சுக்குனும் இப்பண்ணா இர்கபு இர் கா இப் இர்கபு. இதை தனியாத்திக்கு வச்சிருங்க. அடுத்த சொல்லி என்னது, மீம் இருக்கிறது, மீமில் மேலே கோடு இருக்கிறது. ஸ்டார்டிங்கில் சத்து அது இல்லாத மாதிரி தான். தனியாக வாசிங்கன்னா அது ஸ்டார்டிங்கில் சத்தை கொண்டு வாசிக்க முடியாது. ஒரு சொல்லுடைய ஆரம்பத்தில் சத்து வந்துச்சுன்னு சொன்னால் எப்படி வாசிக்கிறது, வாசிக்க முடியாது. அப்போ மா தான் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது, மேலே கோடு ஆனா ம. அப்புறம் நூன் இருக்கிறது, மேலே கோடு ம அன. அப்புறம் அலிஃப் நீட்டி இருக்கிறாங்க, ம அனா. இர்கபு அது ஒரு சொல்லு, ம அனா அது ஒரு சொல்லு. இப்போ நம்ம என்ன செய்யறோம், சேர்த்து படிக்கும் பொழுது
இருக்கப்புன்னு இப்புங்கிறீங்கல்ல, அதில் ஒரு சுக்கூன் இருக்கிறது. அந்த சத்து உள்ள எழுத்து மீம் இருக்குல்ல, அதில் ஒரு சுக்கூன் ஒளிஞ்சு இருக்கிறது. வெளிப்படையாக இதில் வந்து சுக்கூன் இருக்கிறது பாவில். மீமில் வந்து மறைமுகமாக சுக்கூன் இருக்கிறது. அப்போ இப்பு இம்மு வருது, இப்புக்கு அடுத்து இம்மு வருது. இப்பு இம்மு வாசிக்க இயலுமா, இம்மு மட்டும் படிக்க இயலுமானா வராது. அதனால் என்ன செய்யணுன்ற, இதை எப்படி படிக்கணும்னு கேட்டால், இந்த பாவை காலி பண்ணிடுங்க, இல்லாத மாதிரி. இர்க்கம் மானா, இர்க்கம் மானான்னு என்ன செய்யணும், அந்த மீமோட கொண்டை சேர்த்து அதை படிச்சிடணும். இப்படி அடுத்த எழுத்தாக என்ன செய்யுது, மாறி விடுகிறது. அதே மாதிரி அடுத்த சொல்ல பாருங்க, ஐன் இருக்குது. ஐனுக்கு மேலே கோடு ஆனா, அப்புறம் பா இருக்கிறது, அதுக்கு மேலே கோடு பானா. அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, அதுக்கு சுக்கூன் இருக்குது அபது. ஆனா பானா இத்தன அபது. அப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு உகரம் இருக்குது தூணா. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, அதுக்கு சுக்கூன் இருக்கிறது இம்மு. இது எப்படி இருக்குது, அபது அப்படி ஒரு சொல்லு, தும்டு ஒரு சொல்லு. இந்த தும்மில் என்ன இருக்குன்னு கேட்டால், அதில் ஒரு சத்தோடு வேறு இருக்குது. அதில் சத்துன்னா அதில் ஒரு சுக்கூன் இருக்குன்னு அர்த்தம். தால் இருக்கிறதுக்கு முந்தின எழுத்து, அதில் ஒரு சுக்கூன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தாலில் ஒரு சுக்கூன் இருக்கிறது. இந்த தே இருக்குதுல்ல, அதில் சத்து இருக்கிறதுனால அதில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது, இத்தனை ஒளிஞ்சு இருக்குது. அப்போ இத்து இத்துன்னு வருது. அப்போ அபத்துன்னு இத்து வருது, இத்துண்டு அதில் இத்து ஒன்று வருது. இந்த சொல்லில் இந்த இந்த இடத்துல இத்துன்னு வருது, அந்த இடத்துல இத்துன்னு வருது. அதான் இத்து இத்து ரெண்டும் சேர்ந்து வருது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல உள்ளது வாசிக்காதீங்க. அபத்தும் அபத்து தும்முன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், அந்த தாலு இல்லாத மாதிரி தான். அபத்தும் ஐனு பா அது ரெண்டை மட்டும் வச்சுக்கிட்டு தாளை விட்டுவிட்டு அபத்தும்னு வாசிக்கணும். ஏன் அப்படி வாசிக்கிறோம்னு கேட்டால், அந்த தாலில் சுக்கூன் இருக்கிறது, அடுத்த இடத்துல சத்து இருக்குது. சத்துனாலும் சுக்கூன் தான் இருக்குது. அதனால ரெண்டு சுக்கூன் அடுத்தடுத்து வரும்போது முதல்ல உள்ள சுக்கூன் உள்ள எழுத்தை என்ன செய்யணும், வாசிக்காமல் எழுதியாவனும், வாசிக்காமல் விட்டுவிட வேண்டும். அபதுத்தும் என்று சொல்லாம அபத்தும், அது குழி ஆயில் காஃபி சொல்லுமா அபத்தும்லாம் வரும்ல, அதை அப்படி வாசிக்கணும். இதுதான் வந்து இந்த இந்த சட்டம். அதாவது ஒரு சொல்லுக்கு வந்து சுக்கூன் இருந்து அடுத்த எழுத்துல சத்து இருந்தால், இதுக்கு சுக்கூனு அடுத்ததில் சத்து, சத்துனாலும் சுக்கூன் தான் அர்த்தம். அப்படி இருக்கும் என்று சொன்னால் முதல்ல உள்ள அந்த சுக்கூன் உள்ள எழுத்தை விட்டுவிட்டு அந்த சத்து உள்ள எழுத்து இருக்குல்ல, அதில் கொண்டு கோர்த்து விட்டுறணும். அதுக்கு தான் இந்த உதாரணங்களை என்ன செஞ்சோம் உங்களுக்கு பார்த்துருக்குறோம். இது ஒரு சட்டம். அதாவது இந்த வாசிப்பதற்குரிய சட்டத்தில் இது ஒரு சட்டம். இந்த 6 சொல்லு உதாரணம் காட்டியிருக்கிறோம், அதை வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறங்க. அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னு கேட்டால், வாசிக்கிற இன்னொரு சட்டம் இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து இப்போ அன்புன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அன்பு, அன்புன்னா என்ன, ஆனா இன்னன்னா பூனா அன்பு இப்படி சொல்கிறோம்ல. அரபியில் வந்து இப்படி சொல்லவே முடியாது, இப்படி சொல்ல கிடையாது. அன்புன்னு வரவே வராது. இன்னுக்கு அப்புறம் பா வந்துச்சுன்னு சொன்னால் இம்மா மாறிக்கிறோம். அன்புன்னு எழுதவே எழுது அரபியில். அன்புன்னு எழுதிங்கன்னா அம்புன்னு தான் படிக்கணும். அரபியில் என்ன வராதுன்னு கேட்டால், இன்னுக்கு அப்புறம் பா வந்துச்சின்னு சொன்னால் அந்த இன்னு என்னவாயிரும்னு கேட்டால் அது இம்மா மாறிக்கணும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், மீன் இருக்குது, மீமு கீழே கோடு போடுங்க மீனா. ஒரு நூன் இருக்கிறது, சுக்குனை போடுங்க மின், இது தனியாக வச்சுக்கிறங்க. அதுக்கடுத்து ஒன்று இருக்குது பாவை போடுங்க. பாவை போட்டு மேலே கோட்டு போடுறீங்க பானா. அப்போ மின் ப மீ இன் மின் ப மின்பன்னு இருக்குது. மின்பன்னு சொல்லலாமன்னா சொல்லக்கூடாது, மின்ப மின்பன்றது மின்ப. இந்த இன்னுங்கிற உச்சரிப்பு இல்லாமல் இன்னுக்கு அப்புறம் பா வந்தால், அன்புன்னு வந்தால் அன்பு அன்பு எப்படி எழுதுவீங்க, அலிஃபை போடுவீங்க ஆனா, நூனை போடுவீங்க சுக்கூன் போடுவீங்க இன்னன்னா, அப்புறம் பாவை போடுறீங்க. அப்போ ஆனா இன்னன்னா பூனா அன்பு, இப்படி தானே எழுதுவீங்க. இப்படி ஒரு உச்சரிப்பை நீங்கள் அரபியில் கொண்டு வரவே இயலாது. அரபியில் நீங்கள் அன்புன்னு எழுதிங்கன்னா என்ன செய்வோம், அம்புன்னு தான் படிப்போம். இன்னுக்கு அப்புறம் பா வந்தால் நல்லா இன்னு அல்லது ரெட்டைக்குறி, அதில் இன்னு இருக்குல்ல, நூனுக்கு சுக்கூன் வச்சாலும் இன்னு தான், ஜோடியான குறியீடு போட்டாலும் ரன் ருன் அதுலேயும் ஒரு இன்னு இருக்கிறது. அந்த இன்கிறதுக்கு பிறகு என்ன வருது, பாங்கிற எழுத்து வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இன்னு என்னவா மாறிக்கிறோம் என்றால் அது வந்து மீமா மாறிக்கிறோம். மின்ப அப்படின்னு சொன்னால் மிம்ப,
அதே மாதிரி இருக்கும். உதாரணமாக நீங்கள் பள்ளிவாசலில் மெம்பருங்கிறாங்களே, மிம்பருங்கிறது பார்த்தீங்கன்னா மீனா ஒன்று சொல்கிறாங்க, இம்மன்னா ஒன்று சொல்கிறாங்க, பானா ஒன்று சொல்கிறாங்க, இர்ரனா மிம்பர் அப்படிங்கிறாங்க. எழுத்தில் மிம்பர்னு இருக்காது. எப்படி இருக்கு? மின்பர் தான் இருக்கும். மீனா இருக்கும், நூனுக்கு சுக்குன் போட்டு இன்னன்னா இருக்கும், அப்புறம் பானா இருக்கும், அப்புறம் ராவுக்கு சுக்குன் போட்டு மின்பர். அவள் மின்பர் என்று தான் அரபியில் எழுத்தில் இருக்கும். ஆனால் அரபிய வாயில் இது வராதவங்களுக்கு மின்பர்னு சொல்ல மாட்டாங்க, மிம்பர் தான். அந்த இன்னை இம்மாக்கி விட்டுருவாங்க. அந்த பாவோட சேரும் பொழுது இன்கிற உச்சரிப்பு வரவே வராது. அப்போ தமிழில் இந்த மாதிரி வார்த்தை நீங்கள் சொன்னாலும் என்ன வராது? அரபியில் அவன் இதை வாசிக்க மாட்டான், அவன் நாக்கில் வராது. அவன் இன்னுக்கு பிறகு பா வந்தால் என்ன செஞ்சிருவான்? இம்மாக்கி விட்டுருவான் அப்படின்ட்டு. அப்போ இதை ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கணும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ யானா இருக்குது, ஏ இருக்குது, மேலே கோடு யானா, ஒரு நூன் இருக்கிறது, சுக்கூன் போடுங்க, யா இன் என். அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, அது போடுங்க, பாவை போடுங்க, மேலே ஒரு உகரம் போடுங்க, யா இன்பு என்பு. என்புன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது, எம்பு. என்பு என்று எழுத வேண்டும். அப்புறம் என்ன செய்ய வாசிக்கிறது? எம்பு. அப்போ அன்பு என்று எழுத வேண்டும், வாசிக்கிறது அம்பு. அன்புன்னு எழுத என்ன செய்யணும்? அம்புன்னு வாசிக்கணும். அதே மாதிரி அம்பர், அம்பர்னு ஒரு மீன் இருக்குல்ல, அம்பர் நறுமண பொருள்லாம் இருக்குல்ல, இந்த அம்பருங்கிற நூலை அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மீன் இருக்காது. அரபியில் எழுதும்போது அன்பர், அன்பர்னு நூனு தான் போட்டு எழுதியிருப்பாங்க. ஆனால் நூன் போட்டு எழுதினாலும் அந்த நூனை எப்படி நம்ம வாசிப்போம்? இம்மண்ணாவை மாற்றிடுவோம். எதனால் இம்மண்ணாவை மாற்றுறோம்? இன்னுக்கு அப்புறம் பா வந்த பா எழுத்து மட்டும் வந்ததான். இந்த இன்னுக்கு அப்புறம் பே இருக்குல்ல, அந்த பேங்கிற சொல் எழுத்து வந்தால் மட்டும் என்னவாயிரும்னு கேட்டால் இன் என்பது இம்மு என்று மாறிக்கொள்ளும். அப்போ ஐன் போடுவாங்க, மேலே கோடு போடுவாங்க ஆனா, நூனை போடுவாங்க, மேலே சுக்கூன் போடுவாங்க அன், அப்புறம் பாவை போடுவாங்க, மேலே கோடு அன்ப, அப்புறம் ராவை போடுவாங்க, ஈர் போடுவாங்க, அன்பர். அன்பர்னு எழுதிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அம்பர்னு சொல்லுவாங்க. மின்பர், மின்பர் என்று எழுதிவிட்டு மிம்பர் என்று சொல்லுவாங்க. மின்பாதி என்று எழுதிவிட்டு மின்பாதி, மின்பாதி என்று எழுதுவாங்க. அது எப்படி பேசுவாங்க? மின்பாதி. இப்படி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ ரஹீமன், பசீரன். ரஹீமன் அதில் ஒரு இன்னு இருக்குது, பசீரனில் ஒரு பா இருக்குது. அந்த இன்னுக்கு அப்புறம் பா வந்தால் ரஹீமன் பசீரன் சொல்லாமல் ரஹீமம் பசீரா, ரஹீமன் பசீரான்னு சொல்லாமல் ரஹீமம் பசீரன். அப்படி அந்த தன்மீன் வந்தாலும், அந்த ரெட்டை குறியீடு வந்தாலும் சரி, சுக்குன் வச்ச நூன் வந்தாலும் சரி, அதற்கு பிறகு பே வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பே என்ன வாய்க்கிறேன்? அந்த நூனை மீமா மாற்றி விட்டுரும். இது மாதிரி குரான் பூரா படிச்சிங்கன்னா இந்த மாதிரி சொற்கள் என்ன செய்யும்? நிறைய வரும். அப்போ இது இதை ஒரு தெளிவாக விளைவிக்கிறேன். என்ன மனசில் வச்சுக்கணும், யாவும் வச்சுக்கணுது, இன்னுக்கு அப்புறம் பா வந்திருக்குதா? அதே நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உங்களுக்கு இது இன்னுக்கு அப்புறம் பா வந்தால் இம்மா மாற்றணும்ல, அது நிறைய பேர் யாவும் வச்சுக்கிற முடியாது. அவங்களுக்கு வந்துடும். அரபியர்களுக்கு அந்த சொல் எந்த சொல்ல சொன்னாலும் அவங்களுக்கு இன்னுக்கு அப்புறம் பா நாக்கில் வராது. இன்னுக்கு அப்புறம் பா வந்தால் இம்முன்னு தான் படிப்பாங்க. அவங்களுக்கு இயற்கையில் வந்துடுது. நம்மளை மாதிரி ஆட்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு சின்னதாக ஒரு அடையாளம் உங்களுக்கு வைப்பாங்க. எப்படி வைப்பாங்கன்னு கேட்டால் மீனா என்னென்ன மீன் போட்டிங்கல்ல, அப்புறம் பா வருதுல்ல, அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சின்னதாக குட்டியாக ஒரு மீமை போட்டு வச்சுருப்பாங்க. இன்னுக்கு மேலே, அந்த இன்னுங்கிற எழுத்துக்கு மேலே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சின்னதாக என்ன செய்வாங்க? மீம் எழுதி வச்சுருப்பாங்க. எதுக்கு வச்சுருப்பாங்க? இந்த இன்னை இம்மூண்டு வாசி. அது இல்லாட்டாலும் அப்படி தான் வாசிக்கணும். அந்த அடையாள குறி நம்மளை மாதிரி அரபி தெரியாத வாசிக்காத மக்களுக்காக வேண்டி அதை போட்டு வைக்கிறாங்க. அந்த மீமுங்கிற ஒரு அடையாள குறி போடாவிட்டாலும் அது எப்படி தான் வாசிக்கணும்? இன்னுக்கு அப்புறம் பா பி பூ வந்துச்சுண்டா, இன்னுக்கு அப்புறம் பானா வந்தாலும் சரி, இன்னுக்கு அப்புறம் பீனா வந்தாலும் சரி, இன்னுக்கு அப்புறம் பூனா வந்தாலும் சரி, இன்னுக்கு அப்புறம் பாவண்ணா வந்தாலும் சரி, இன்னுக்கு அப்புறம் பீயண்ணா வந்தாலும் சரி, இன்னுக்கு அப்புறம் பூவண்ணா வந்தாலும் சரி, அந்த இடத்துல எல்லாம் என்னவாயிரும்னு கேட்டால் இன்னு இம்முங்கிற எழுத்தாக மாறிவிடும். இம்ங்கிற மாதிரி என்ன செய்யும்? அது மாறிக்கொள்ளும். இது ஒரு வாசிக்கிறதுல உள்ள ஒரு சட்டம். இன்னைக்கு 3 சட்டம் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கு. அதை ரிப்பீட் பண்ணிக்கிறோம். முதல் சட்டம் என்னன்னு கேட்டால்
இன்கிற எழுத்துக்கு பின்னாடி இன்கிற எழுத்தாக இருக்கலாம், அல்லது ரெட்டை குறியீடு இருக்கும்ல, அதில் இன்னும் ஒளிஞ்சிருக்குல்ல, அந்த ஒரு உச்சரிப்புக்கு பின்னாடி வாவு வந்தாலும் ஏ வந்தாலும் அந்த இன்னுங்கிற உச்சரிப்பை வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், இன்னு என்று சொல்லாமல் அதை மூக்கை கொண்டு என்ன செய்யணும், அது மூக்குனால சொல்லணும். மின் யவ் மின் என்பதை மீ யவ் மின், மின் வாளின் என்பதை மிம்வாளின் இப்படி சொல்லணும். இது ஒரு சட்டம். இதுக்கு நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு காட்டிவிட்டோம். அடுத்ததாக இது ஒரு சட்டமாச்சா, இதுக்கு நிறைய உதாரணம் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கு. அடுத்து ஒரு சட்டம் என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டால், ஒரு எழுத்துக்கு சுக்கூன் வருது, அடுத்த எழுத்துக்கு சத்து வருது. ஒரு எழுத்துக்கு சுக்கூனு, சுக்கூனுக்கு அடுத்து சத்து வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம், அதுலேயும் சுக்கூன் இருக்குன்னு அர்த்தம். இதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும். அதாவது அல்ல அல்லன்னு எழுதுறீங்க, ஆனா போடுறீங்க, அலிஃபு லாம போடுறீங்க, அதில் சத்து வச்சிடுறீங்க டபிள்யூ மாதிரி. அதை என்னென்னு படிப்பீங்க, அலன்னு படிக்க மாட்டீங்க, அல்லன்னு படிக்கிறீங்க. அப்போ அல்லன்னு நீங்கள் படித்தா அதில் என்ன இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு இல்லன்னாவும் லானாவும் இருக்கிறது. இந்த ரெட்டை குறியீடு வச்சுட்டீங்கன்னு சொன்னாலேயே அதில் என்ன இருக்குன்னா அந்த எழுத்து ரெட்டையாக இருக்குன்னு அர்த்தம். எப்படி ரெட்டையாக இருக்கிறது, ஒரு இல் ஒன்று ஒரு லா ஒன்று, அல்ல அப்படின்னு வருதுல்ல. இந்த மாதிரி ரெட்டை குறியீடு வந்தாலேயே அதுக்கு முந்தின எழுத்துல சுக்கூன் வரக்கூடாது. ஏன்னா அதுவே ஒரு சுக்கூன், அதுவே ஒரு சுக்கூனாக இருக்கும் பொழுது அதுக்கு முந்தின எழுத்துல சுக்கூன் வந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு சுக்கூனை வாசிக்க இயலாது. உங்கள் தமிழில் வசிக்கிறோமே, ஒரு இம்மன்னா ஒரு இத்தனை வாசிக்க பார்ப்பேன், ரெண்டையும் வராது. அப்போ இம்த்துன்னு சொல்வதற்கு என்ன செய்யும், அது இம்மு இரு இருக்குது, இம்ருன்னு அது வருமா, அப்படி ஏதாவது வராது. இம்மு வந்தால் இம்ர அல்லது இம்ரி அல்லது இம்ரு அப்படி வரும். அது வாசிக்க கஷ்டமாக இருக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த முதல்ல உள்ள சுக்கூன் உள்ள எழுத்தை விட்டுப்புட்டு இந்த சத்து வச்ச எழுத்தை என்ன செய்வாங்க, உசுறு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, அந்த ஆபத்து உதாரணம் காட்டணும்ல, ஐன் இருக்கிறது, மேலே கோடு போட்டாங்க ஆனாவாயிரும், பாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு ஒரு மேலே கோடு போட்டாங்க பானாவாயிரும், அபட் ஆயிரும். அப்புறம் தால் இருக்கிறது, அதுக்கு சுக்கூன் போட்டிருக்காங்க, அபதுன்னு வந்துருச்சு. அடுத்து என்ன வருது, தா வருது. அந்த தாவுக்கு என்ன வருதுன்னு கேட்டால் அந்த சத்து வச்ச அடையாளம் ரெட்டை குறியீடு வருது. அப்போ இத்தன்னாவும் தூணாவும் இத்துண்டு வருது. அப்புறம் மீம் இருக்குது, இம்முண்டு வருது. அப்போ அபது அது ஒரு சொல்லு, இத்துண்டு ஒரு சொல் வருது. இத்தும்ல ஒரு சொல் ஆரம்பிக்குமா, இத்தை கொண்டு ஆரம்பிக்காது. அந்த இத்துன்னு வந்தாலும் முன்னாடி உள்ளோடு ஜாயிண்ட் பண்ணணும். அப்படி ஜாயிண்ட் பண்ண போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், தாளுலையும் ஒரு சுக்கூன் இருக்கிறது, அபது தும்ங்கிற அந்த சொல்லல, தேயிலையும் ஒரு சுக்கூன் மறைமுகமாக இருக்கிறது. அப்போ அபது தும் அப்படி சொல்லாமல் இந்த தாளை க்ளோஸ் பண்ணிடணும். உச்சரிப்புல எழுத்துல இருக்கும், உச்சரிக்கும் போது தாளை விட்டுட்டு அபத்தும் அபதுத்தும் என்று சொல்லாம எப்படி சொன்னேன், அபத்தும். அப்போ இந்த தாளு இல்லாமல் போய் விடுகிறது. அதே மாதிரி என்ன செய்யலாம், அதே மாதிரி உதாரணம் சொல்வதாக இருந்தால் கதுத்த பையனன்னு ஒன்று காட்டணும். காஃப் இருக்குது, மேலே கோடு, தால் இருக்கிறது, அதில் சுக்கூனு, கது இத்து முடிஞ்சிருச்சா. அப்புறம் தா இருக்குது, தாவில் என்ன இருக்குன்னா தானாண்டுக்குரிய போடுவதோட சத்து வேற போட்டு வச்சுக்கிறாங்க. இத்தன்னா தானா, தானாவுக்கு மேலே சத்து போட்டால் என்ன ஆயிரும், ரெட்டை குறியீடு போட்டால் இது அழுத்த குறியீடு கொடுத்தாங்கன்னா இத்தும் தாவும் இருக்குது. அப்போ முதல்ல தாலில் சுக்கூணும், அடுத்தது தேயில சுக்கூணும். அப்போ கதுத்துன்னு வருது, அப்படி வர்றது வாசிக்க சிரமமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அந்த தாளை காலி பண்ணி, தாள் இருக்கும், தாளுடைய உச்சரிப்பு கூட கது த பையன என்று சொல்லாமல் கத்த பையன, கது த பையனன்று தான் இருக்குது. அதில் அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க, கத்த பையன, இப்படி அதை சொல்லுவாங்க. இது ரெண்டாவது சட்டம். அடுத்து ஒரு சட்டம் என்ன சொல்லியிருக்கு, மூணாவது சட்டம் என்ன சொல்லியிருக்கும்னா, அரபியில் இன்கிற எழுத்துக்கு பின்னாடி அல்லது ரெட்டை குறியீடுக்கு, ரெட்டை குறியீடுல ஒரு இன் இருக்குதுல, அன் இன் உன் மண் முன் மின், அதில் இன்னும் அடங்கி இருக்குது. அப்போ ரெட்டை குறியீடுல ஒரு இன்னு இருக்கிறது. அப்போ நேரடியாக மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு இன், அதில் நூனை எழுதியே இன் போடுறாங்க, அது வெளிப்படையான இன். அப்போ இன்கிறது வெளிப்படையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மறைஞ்சி இருந்தாலும் இன்கிற உச்சரிப்பு வந்து விட்டது என்று சொன்னால் என்ன செய்யணும், அடுத்து பா வருதான்னு பார்க்கணும். இன்கிற உச்சரிப்பு பா வந்துச்சின்னு சொன்னால் அது என்ன செய்யணும், இன்னை இம்மா மாற்றிடணும். மின்ப மின்பர்
மின்பர் என்று எழுதினால் மிம்பர் தான் சொல்லணும். எழுதுவது மின்பர், வாசிப்பது மிம்பர். எழுதுவது அன்பர், வாசிக்கிறது அம்பர். இதே மாதிரி சொல்லிக்கிறணும். அதே மாதிரி நம்ம எந்த ஒரு சொல்ல வேணாலும் இன்னன்னாவுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க, ஒரு பாவை போட்டு என்ன செய்யுங்க, நீங்களாக அன்புள்ள அன்புள்ள நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் அவன் அம்புள்ளன்னு தான் படிப்பான். அரபிக்காரன் அன்புள்ளன்னு படிக்க மாட்டான். ஏன்னு கேட்டால் அவனுக்கு இன்னுக்கு அப்புறம் பா வரக்கூடாது. இன்னுக்கு அப்புறம் பா வந்து அது நாக்கு பழவாதனால வரவே நம்மள மாதிரி சொல்ல அவனுக்கு வராது. அன்புள்ளன்னு எழுதுனீங்கன்னா அம்புள்ளன்னு படிச்சிருவான். ஏன்னு கேட்டால் அந்த எழுத்துக்கு பிறகு மீன் தான் அப்படின்னு அவன் பழகிட்டான். அவன் நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்டால் தமிழில் அந்த சொல் இருக்கிறதுனால நமக்கு குழப்பமாக இருக்கும். அது என்ன அன்புன்னு எழுதிட்டு அம்புன்னு படிக்கிறீங்கன்னு அவன் மொழியில் வரமாட்டேங்குது. என்ன செய்கிறது, சில வார்த்தைகள் வந்து நம்ம லானா பழம்ன்றது லானா இருக்குது, எவனுக்காச்சும் வருமா? தமிழ்நாட்டுக்காரனுக்கு முக்கால்வாசி வரமாட்டேங்குது. அவன் வேறு மாநிலத்துக்காரன்ட்டு போய் வாழைப்பழம்னா என்னடா வாழைப்பழம் என்னடா சொல்லுன்னு கேட்பான். அப்போ அவனுக்கு பழகின மாதிரி தான் வரும். அதனால் அரபியை பொறுத்த வரைக்கும் இன்னுக்கு அப்புறம் பாபியை இன்பு, இன்புட இம்பு, இன்ப, இன்பட இம்ப, இன்பி, இம்பி, இப்படி தான் என்ன செய்வாங்க. அன்பான, அம்பான, அன்பானன்னு எழுதுவாங்க. எப்படி வாசிப்பாங்க? இது குரானில் இருந்தாலும் அப்படி தான் வாசிப்பாங்க, ஹதீஸில் இருந்தாலும் அப்படி தான் வாசிப்பாங்க, அவங்களாம் பேசினாலும் அப்படி தான் வாசிப்பாங்க. அந்த இன்னுக்கு பிறகு பா வந்து அவங்களுக்கு அந்த மொழியில் கிடையாது. அந்த மொழி உச்சரிப்பில் வரவே வராது. இன்னுக்கு அப்புறம் பா வந்தால் இன்னுங்கிறது வரவே வராது. அந்த ஒரு சட்டத்தை என்ன செய்யறீங்க, இந்த 3 சட்டத்தையும் தெரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் இது வரைக்கும் 95 ஏறக்குறைய 95% சட்டங்களை படித்து முடித்து விட்டீர்கள். இதோட வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை படிச்சிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் முழுசாக முடிஞ்சிடும். இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்க்கலாம்.